நாம் இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு இயற்பியல் காலாண்டு தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருதுநகர் கல்வி மாவட்டத்திலிருந்து நடைபெற்ற 2024 நடைபெற்ற காலாண்டு தேர்வோட அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் நோட் பண்ணிக்கோங்க. 2024 இதே ஆர்டர் பேஸ் பண்ணி தான் இந்த வருஷமும் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு மாடலுக்காக தான் இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கேனே தவிர இதே கொஸ்டின் வரும்னு என்னால் சொல்ல முடியாது. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ஃபிசிக்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே ஆல் யூனிட்டுக்கும் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தாலே போதும். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களால் 70க்கு 60 மேலே தாராளமாக இருக்கலாம். 100% கேரண்டி. நான் சொன்ன கொஸ்டினை மட்டும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா மட்டுமே உங்களால் 70க்கு 60 மேலே எடுக்கலாம். 12லேயே ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் எதுனா ஃபிசிக்ஸ் மட்டும்தான். இதில் தான் நம்ம ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 6 2 மார்க்ஸ் எழுதணும். அந்த 6 2 மார்க்ஸுக்கும் நான் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் வீடியோ போட்டிருப்பேன். அதில் உள்ள கொஸ்டினை படித்தாலே போதும், ஈஸியாக தாராளமாக எழுதிடலாம். நீங்கள் எல்லாரும் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா ப்ராப்ளம்ஸை யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஓகேவா? ப்ராப்ளம் கம்பல்சரியில் மட்டும் வருமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. லாஸ்ட் 2 இயர்ஸாக ஃபிசிக்ஸ் கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னா பப்ளிக்கில் கம்பல்சரி மட்டும் இல்லாமல் இங்கே அட்டன் பண்ணுற கொஸ்டின்லேயுமே 3 கொஸ்டின் தியரி 3 கொஸ்டின் ப்ராப்ளம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின் இந்த தடவை தொடர்ந்து 2 இயர்ஸாக செட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கம்பல்சரியில் கூட ப்ராப்ளம் கேட்க மாட்டேங்காங்க. லாஸ்ட்டு 2 இயர்ஸாக கம்பல்சரியில் கூட ப்ராப்ளம் அந்த மாதிரி தெரியல. ஆனால் நம்ம உள்ளே எழுதுகிற தியரி பார்ட்டில் பதிலாக ப்ராப்ளம் அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்ளமும் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் காலாண்டு எக்ஸாம்பிளே கவர் பண்ணிட்டீங்கனால உங்கள் பப்ளிக்கில் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதே மாதிரி 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமே எழுத போகிறது நம்ம 6 கொஸ்டின் தான். அதில் 33 கொஸ்டின் கம்பல்சரி. ஸோ மிச்சம் உள்ள கொஸ்டினுக்கு நம்ம படிக்க போகிற சப்ஜெக்ட் எவ்வளவு? 7 சப்ஜெக்ட். பெரும்பாலான டிஸ்ட்ரிக்டில் எப்படி இருக்குன்னா 6 பாடம் மட்டும் படித்தாலே போதும்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில இதில் மட்டும் 7th லெசனில் பாதி வரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த தடவை ஒரு 6 லெசன் இல்லை ஃபஸ்ட்டு வாலி மட்டும் இந்த தடவை படித்தாலே போதும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஈஸியான சப்ஜெக்ட் சொல்கிறேன்னு அப்படிங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் நம்பர் 2வும் சாப்டர் நம்பர் 5வும் இதை கண்டிப்பாக பார்த்தாலே நம்மளுக்கு 2 2 மார்க் வந்துடும். 2 2 மார்க்கு, 1 3 மார்க்கு, 2 5 மார்க். நான் சொல்கிறது மினிமம். ஓகேவா? இப்போ எத்தனை மார்க் வருது? நம்மளுக்கு 17 மார்க் வந்துட்டு. ஓகேவா? 17 மார்க் வந்துட்டு. இது போக நம்ம 1 வேர்டு எத்தனை மார்க் எழுதுகிறோம்? 1 வேர்டு 14 மார்க்கு. அதில் நம்ம மினிமம் ஒரு 7 மார்க் வச்சு கூட இதில் 17 + 7 அடித்தா கூட நம்மளுக்கு எவ்வளோ மார்க் வருது? 4 1 2. இதில் ப்ராக்டிக்கல் மார்க் 30. இதை ஆட் பண்ணாலே நம்மளுக்கு 54 மார்க் என்ன? ஓகே, அப்புறம் ஈஸியாக இந்த சப்ஜெக்டில் எடுக்கலாம். திரும்பி சொல்கிறேன், சாப்டர் நம்பர் 2யும் 5யும் பார்த்துருங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் என்ன பிரச்சனை ஆகும்னா இது ரெண்டுமே ஒரே சாய்ஸில் 5 மார்க்கில் போட்டாங்கன்னா அட்டன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால நீங்கள் என்ன கவர் பண்ணுறீங்கன்னா ரெண்டாவதாக சாப்டர் நம்பர் 1 கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த 2 சாப்டர் கவர் பண்ணிவிட்டு சாப்டர் நம்பர் 1 கவர் பண்ணுங்கள். சாப்டர் நம்பர் 1 பேசிக்காக ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே படிச்சிருப்பீங்க. அதில் அவ்வளோ கொஸ்டின் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லணும்னா ஒரு 8 கொஸ்டின் தான் வரும். அந்த 8 கொஸ்டின் கவர் பண்ணாலே போதும், நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி டேட் லெசன். ஓகேவா? டேட் லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை எடுங்க. இல்லை அதோட 4th லெசன் ஈஸியாக இருந்துச்சுன்னா 4th கவர் பண்ணுங்கள். ஓகேவா? இது 2ல் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை கவர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஃபிசிக்ஸில் நம்ம ஈஸியாக சென்டமே ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? இது மோர் டவுட் எது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் சொன்னது ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி பாஸ் ஆக சொல்லியிருக்கேன். இது போக உங்களுக்கு மெட்டீரியல் வேறு எதுவும் வேணா கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்ட எல்லா வீடியோஸ்க்கான லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தாலே போதும், ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேரத்தை வீணடிக்காதீங்க, படிங்க. ஆல் தி பெஸ்ட்.